ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பேபி இன் எல்லோ. இந்த கேம் பற்றி எனக்கு சுத்தமாக தெரியாதுங்க, ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணுறேன். இதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைய தான் நம்ம பேபி சிட் பண்ணணும். அதை வந்து பார்த்துக்கணும், நல்லா பார்த்துக்கணும். இது என்னது? இது 6th இல்லை ஆமாம், இது 8th, இது 7th. இப்போ ஃபைண்ட் அப்பார்ட்மெண்ட் 10 லெஃப்ட் சைடு பாருங்களே, ஃபைண்ட் அப்பார்ட்மெண்ட் 10ன்னு இருக்குது. இங்கே தான் இருக்குது இந்த 10th, 11th, 9th எல்லாமே இப்படி இருக்கே. 10th செக் அண்டர் த பிளான்ட் பாட்டா. என்னங்க சாவி? ஓ, இவ்வளோ ஈஸியாக இருக்குது கண்டுபிடிக்க. திருட்டு போய் எவனா திருட்டணும். ஸோ கேம் கொஞ்சம் க்ராஷ் ஆகிருச்சு. அதாவது இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். நைட் 1 சிட்டர், இட்ஸ் டைம் ஃபார் பெட், த சைல்ட் இஸ் தட் வாட் யூ திங்க் ஆர். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம்னா, தூங்குறதுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தை என்ன சொல்கிறதுனா, அப்படியா நினைக்கிறேன் நீனு அப்படின்னு காமிக்குது. அதாவது அப்படி சொல்லுது. என்ன நடக்க போதோ. என்னப்பா தம்பி, உன்னை வீட்டில் தனியாக விட்டு போட்டாங்களா? நானே உன்னை பார்த்துக்க போகிறேன். என்னங்க கண் இவ்வளோ பெருசாக இருக்குது? விடுங்க, குழந்தைனா அப்படி தான் இருக்கும். அழகாக இருக்கியப்பா நீ. என்னங்க காரில் ஏதோ பேண்டேஜ் மாதிரி ஒட்டி இருக்கு. என்ன ஜு உட்காந்துக்கிறியா? இரு, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜில் வந்து பாட்டில் எடுத்துகிட்டு வரேன். அதாவது தண்ணி, மில்கா. ஓகே, இந்தாப்பா சாப்பிடு. இந்த சாப்பிட்றியா? அழகா சிரிக்காங்க. ஐய, நான் இப்போ தானே சாப்பிட்டேன், அதுக்குள்ளேயுமா? பாருங்கள் சிரிக்கிறேன், பாருங்க. இங்கே உட்கார வைக்கலாமா? இல்லையே, இங்கே சேஞ்சிங் மேட் இங்கே தான் உட்கார வைக்கலாம். இங்கே பாருங்க, அழகாக உட்காந்துக்கிறேன். கொஞ்சம் டயர்டாகுதுன்னு இப்படி சாஞ்சு நான் ஊந்துருவேன். ஆனால் இங்கே இல்லை, எனக்கு இருக்கிற சௌரியமே வேறு. இந்த கிராம நவுத்திட்டு என்னடா பார்க்குற? இது இந்தா இருக்குங்க, டைப்பர் இந்தா இருக்கு. எப்படா இருக்கு? டீ எங்கடா போனேன்? இங்கே தான்டா இருந்தேன். இங்கே இருக்க நீ? இங்கே தான்டா. இல்லை நான் தான் மறந்துட்டேண்ணா. நீங்கள் நல்லா ஞாபகம் இருக்குங்க, அவனை அங்கே தாங்க உட்கார வச்சேன். எப்படா வந்த? வீட்டில் ஏதோ அமானுஷமாக நடக்குது. வேறு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். பார்க்க ஃபஸ்ட்டு க்யூட்டாக இருந்தேன், இப்போ என்னமோ பார்க்க இவனை பார்த்தா எனக்கே பயமாக இருக்குது. இது என்ன ரூமு? வாஷிங் மிஷினா? ஐயோ வேணாம், பேசாமல் வாஷிங் மிஷினில் போட்டுருமா அவனை? வேணாப்பா, குழந்த பார்க்க அவன் பாவமாக இருக்கேன். விடுங்க. டேக் பேபி டு பெட்டா? ஓகே, இந்தாப்பா போ தூங்கு. ஃபைண்ட் த ஸ்டோரி புக்கு அண்ட் சிட் டவுன். ஓ, த பிரின்ஸ் அண்ட் த கேட். என்னங்க இது நம்ம கதை மாதிரி தான். பாட்டி வடை சுட்டாங்க, காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். ஒரு ஊரில் ஒரு இளவரசன் இருந்திருக்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் தூங்கிட்டு இருக்கப்போ, அதான் நைட் ஆயிடுச்சப்போ தூங்கிட்டு இருக்கப்போ, ஒரு பூனை அவர் பெட்டு சைடு வந்து, நான் ஒரு ரகசியமாக இருக்கிற ஒரு கார்டன் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லியிருக்கு. அவங்க 2 பேரும் ஆர்வத்தோடு வெளில சுற்றி பார்க்க போயிட்டாங்க. என்னங்க ஊருன்னு சவுண்டு கேட்குது. தூங்கிட்டானா? ஆமாங்க தூங்கிட்டாங்க. லீவ் அண்ட் க்ளோஸ் த டோர். ஓகே, நீ எல்லாம் தூங்குப்பா, நாளைக்கு பார்ப்போம். வெயிட் ஃபார் பேரண்ட்ஸ், வாட்ச் டிவி ஆன் த சோஃபா. ஓ, நம்ம டிவி பார்க்க சொல்கிறாங்க சோஃபாவில் உட்காந்து. இங்கே இருக்குது. வாங்க போய் தூங்குவோம். ஃப்ரீ சோலா, பிக் ஹெட் போர்டு, அது அப்புறம் பார்த்துக்கோம். வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? என்னங்க குழந்தை அழுகிற மாதிரியே கேட்குது. இப்போ நான் எங்கே தூங்கலான்னு போனேன். இங்கடா இருக்கேன், இங்கே தான் இருப்பேன், பெட்ரூமில் தான் இருப்பேன், அங்கே தானே படுக்க வச்சோம். இங்கே தான்டா வச்சுட்டு போனேன். என்னங்க இங்கே தானே வச்சுட்டு போனேன்? நீங்கள் கூட பார்த்தீங்களா, இங்கே தானே வச்சுட்டு போனேன். இங்கே போனானே தெரில.
இங்கே தான் வச்சுட்டு போனாங்க. இப்போ தாங்க இந்த சைடு கிராஸ் பண்ணி வாய் அப்படி வைக்காடி, பயமாக இருக்குடாடி. இவங்க பார்த்தாலே பயமாக இருக்குங்க. பார்க்க சின்ன பையன் இருக்கிறனால எனக்கு ரோட்டு தைரியமாக இருக்குது. இன்னும் பெரியவங்களாக இருந்தாலும் கண்டிப்பாக அலறி அடிச்சுட்டு ஓடிப்பேன். நான் திடீர்னு பார்த்தா அங்கே இருக்கேன், இங்கே இருக்கேன், என்ன நடக்குதுன்னே தெரில. கொடுத்த கரெக்ட் ப்ளஷி இந்த காட்டா ப்ளஷி பொம்மை, என்ன பொம்மை? அந்த பிளாக் பொம்மையா? ரப்பர் டெக் வச்சுக்கிறியாப்பா? என்னங்க பறக்குது? சரி, வேறு என்ன? ஸ்பின் க்ளோவா? எனக்கு இப்போ தான் ஒரு நாவு வருது. அந்த கதையில் நம்ம படித்தோம்ல, இல்லை பாருங்களேன், பிரின்ஸ் அந்த கேட்டுன்னு இருக்குது. இவன் கண்ணும் அந்த பிரின்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போனா இவன் தான் பிரின்ஸோ? போன ஜென்மத்தில் அப்படி இருந்தானோ? சரி, எதா இருந்தால் என்ன, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஐயோ, இல்லை 2 நாள் இருக்குது, மொத்தம் 3 நாளோ. இன்னும் 2 நாளில் இவனை எப்படியாவது பார்த்துக்கிட்டு அவ்வளோதான், ஒரு கும்பிட போட்டு கிளம்ப வேண்டியதேன். நான் தூங்குடா தம்பி, கிளம்புறேன். எப்போயாவது போய் தூங்குவோம். முத நாளே ஒழுங்கா தூங்க விட மாட்டேன் வேறு. சரிங்க, ஒரு வழியாக அப்படியோ தூங்குவோம். இப்படியோ 2வது நாள் இன்னைக்கு. குழந்தை என்ன சொல்லுதுன்னா, லுக் isn't it funny the sitter I told you not to do that. அதாவது குழந்தை என்னமோ பண்ணியா சொல்லுது, இது என்ன பார்க்க வேடிக்கையா இல்லையா அப்படின்னு சொல்லுது. நம்ம என்ன சொல்கிறோம்னா, அந்த மாதிரி பண்ணாதான் நோட்டு எத்தனை வாட்டி சொல்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களாங்க, லெஃப்ட் சைடில் நமக்கு என்ன காமிக்குதுன்னா, கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜுன்னு காமிக்குது. சரி என்னங்க பாட்டில் இல்லை, ஃப்ரிட்ஜில் தான். டீ எப்பட்றா? ஹலோ, யாருன்னா இருக்கிறீங்களா? அமைதியாக்குது, ரொம்ப ரொம்ப அமைதியாக்குது, தாங்க முடியல. இங்கே எப்படியாவது இந்த கிச்சன் விட்டு முதல்ல வெளில போகணுங்க. அது எனக்கு வேறு பயமாக இருக்குது. ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்ப்போம். அதாவது கத்திரிக்கோல், கத்திரிக்கோலில் என்னடா பாட்டில் துடிக்குது. இப்போ வேறு எப்படி ஓப்பனா? நாங்கள் அழகாக உட்காந்துருக்கே பாருங்க, ஒன்றுமே தெரியாத மாதிரி. டி போச்சுரா, நினச்ச மாதிரியே இப்போதான் சாப்பிட்டேன். அதுக்குள்ளே சிரிக்காத, நீதே இல்லாதக்கான நல்லா தெரியும் எனக்கு. உனக்கு அந்த அமானுஷ சக்திலாம் இருக்குல்ல, அதை வச்சு நீ எதாவது பண்ண வேண்டியதானே. என்னடா கண்ணை முடிச்சு ஓடுது? நில்றா, நில்றா, நின்று வேணாம். இருங்க, இந்த கதவை க்ளோஸ் பண்ணிடுவோம். இப்போ எப்படி போகிறேன் நானும் பார்க்குறேன். இங்கே இருக்கேன். மாட்டிக்கிட்டாடா பம்பர கடை மண்டையா. இல்லை ஓடிட்டாங்க, திரும்ப ஓடுறாங்க. மாட்டிக்கேண்டா போடுற. நில்றா எங்க இங்கே இருக்கேன். இங்கே அடி கலராக தெரியுது. எங்கடா அப்புறம் இங்கே இருக்கேன். இங்கே இந்த லாக்கில் இருந்துச்சு. இடிச்சுக்கிட்டியா? தேவையா? பாருங்க, இங்கே டாம் அண்ட் ஜெரியில் வர மாதிரி அவன் கண்ணுறான், அப்படி நட்சத்திரமாக தெரியுது. இதுக்கு தான் ஓடக்கூடாதுன்றது வீட்டில். அடா, ஏன் பாருங்க, அழகாக உட்காந்துருக்கேன் பாருங்க. இந்தா, டேக் பேபி டு பெட்டு. இது எதையும் சொல்லி இங்கே என்னங்க இவ வேறு ஒருத்தன் நம்மளை அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருக்கேன். இங்கே தானே ஏன்டா கீழே இருந்து ஓடிக்கிட்டே இருக்க? எனக்கு ஒன்று பார்த்தோன்னா பயம் இல்லை, ஆனால் பயமாக இருக்குங்க. நான் பேசாமல் போயிடுவோம்மா? இல்லைங்க, போக முடியாதுங்க. அங்கே லிஃப்ட்டு வேறு பிளாக் ஆகிடுச்சு போல். இப்போதான் பார்த்துட்டு வந்தேன். ஏண்டா இப்படி போட்டு வதைக்கிற? எனக்கு என்னடா பிரச்சனை? ஒரு பேபி சிட் பண்ணது வந்து ஒரு தப்பா? பாருங்க, கண்ணை பாருங்க, என்ன முறைக்கிற? அவ்வளோதான்டா உனக்கு. இந்தா தூங்கு. வாங்க கதை படிப்போம். த பிரின்ஸ் அண்ட் த ரேபிட். நாங்கள் ஏண்டாடி அவன் பாட்டி சுட்ட கடை, அவன் எவ்வளோ அழகான கதையெல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அழகாக இருக்க கதை, பூனை, இந்த மாதிரி நல்ல நல்ல கதையை படிப்பியா? என்னடா கதை இது? நான் பூச்சாண்டி கதை மாதிரி இருக்குது.
when the rabbit came to visit the prince said time to play. அதாவது வந்து ரேபிட் இளவரசனை பார்க்கறப்ப இளவரசன் என்ன சொல்கிறாருன்னா விளையாட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட பெரிய கண்ணை வந்து அந்த முயலை வந்து பயமுடுத்துது. டீ கிண்டா பிரச்சனை ஏன்டா உதையிற? புத்த கரெக்ட் ப்ளஷி இந்த காட்டா. இந்த பொம்மை இல்லாட்டி பெருசாக ராஜா கதை கேட்க மாட்டாது. ஒருத்தன் சீப்பு தானே முயல் தானே வச்சுக்க. சிரிக்காத எரிச்சலாகுது. ஃபஸ்ட்டெல்லாம் அழகாக தாங்க இருந்தேன். இப்பவும் பார்த்தாலே ஏன் தெரியல கோவமாக இருக்குது. டீ கிண்டா பிரச்சனை ஏன்டா உதையிற? புத்த கரெக்ட் ப்ளஷி இந்த காட்டா. இந்த பொம்மை இல்லாட்டி பெருசாக ராஜா கதை கேட்க மாட்டாது. ஒருத்தன் சீப்பு தானே முயல் தானே வச்சுக்க. சிரிக்காத எரிச்சலாகுது. ஃபஸ்ட்டெல்லாம் அழகாக தாங்க இருந்தேன். இப்பவும் பார்த்தாலே ஏன் தெரியல கோவமாக இருக்குது. எப்படியோ கதை கேட்டுட்டு தூங்கிட்டாங்க கேஸ். பாருங்கள் தூங்குறத பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு சரி வாங்க நம்ம போய் தூங்குவோம். குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இங்கே ஏதோ ஹாரிங் விளையாட்டு சுத்தம் கேட்டுச்சு. இந்த பாக்ஸ் வந்து டைனிங் டேபிள் எப்படி இங்கே வந்தாங்க? இங்கே பாருங்களேன். அப்போ சொன்னேன் உங்கள்கிட்ட லிஃப்ட்டு வந்து ஜாம் ஆகிருக்குன்னு. இங்கே பாருங்கள் சொல்லட்டு இப்படி இருக்குது. இப்படி போயிடலாமா? இல்லையே போக முடியலையே. எப்படி வந்திருப்பாங்க? ஒருவேளை பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாரும் அனுப்பிச்சி வச்சாங்களோ? இது வாய்ப்பு இல்லையே. என்னது முதல்ல டோஸ்டி 4000 எங்கே இந்த ஆடில் பார்த்தது? அதாவது இந்த டிவியில் இருந்துச்சா நேற்று அது டோஸ்டி 4000. இது என்னதுங்க? இங்கே பொம்மை இது இந்த பைலட்டு கொடுத்து. இங்கே பாருங்க என்ன பண்ணி வச்சிருக்கான்னு ராஸ்கர். பாருங்கள் பிச்சுட்டேன். அந்த கால் சைடே பிச்சுட்டேன். பார்க்க அவன் சோகமாக பார்க்குற மாதிரியே இருக்குது. ஹெல்ப்பு கேட்குற மாதிரி. விடுங்க என்ன பண்ண முடியும்? அவனை போய் எதுக்கடா பிச்சனை அடிக்கவும் முடியாது. ஒன்றும் பண்ண முடியல. சரி பேசாமி என் கூட வா. என் கூட சேர்ந்து வந்து தூங்கு. சரி என்னதுங்க கேமராமேன் ஸ்கிபிள் டைட்டில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஸோ கைஸ் இதுதான் வந்து நைட் 3 3வது நாள். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோன்னா குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்ன்னு சொல்கிறோம். குழந்தை என்ன சொல்லுதுன்னா ஐ வில் ஷோ மை ட்ரீம்ஸா. அதாவது அதோட கனவை வந்து நம்மள்கிட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. பார்ப்போம் என்னதான் நம்ம காத்திருக்கோ. வாட்ச் டிவி அந்த சோஃபாவா? இங்கே இது வேறு என்னங்க அழுதுகிட்டே இருக்குது. செட்டில் பேபி கோ அப்ஸ்டேர்ஸ் அண்ட் செட்டில் பேபி. இதுக்கு வேறு வேலை இல்லை. ஆனால் ஒன்றா அழுகுது. நம்மளை போட்டு பயமுடுத்துது. ஏண்டா எப்படி வைக்காதடா பயமாக இருக்கிறா. ஃபைண்ட் சம்திங் டு ஈட்டா. அதாவது வந்து சீஸ் டோஸ்டி. எதாவது பசிக்கு தான் நம்ம எதாவது சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். இது என்னது டாக்டர்ஸ் கிஃப்ட்டு லாக்குடா. இது நமக்கு தேவையில்லாததுன்னு நினைக்கிறேன். ஓ இது என்னது டாய் பாக்ஸ் லாக்குடு. ஏதோ ஒன்று இங்கே இல்லை. கிச்சனுக்கு போகணும். கிச்சனில் இப்போ நான் ஃப்ரிட்ஜில் பார்த்தேன் சீஸ் டோஸ்டினா சீஸ் இல்லாமல் இருக்காது. இது டோஸ்ட்ரு தானே? ஆமாம் டோஸ்டரில் போடுவோம். டேக் எ ஸ்லைஸு ப்ளேஸ் ப்ரெட்டு. ஓகே அது மேலே சீஸ் போடுவோம். அது மேலே இன்னொரு ப்ரெட்டு போட்டோம்னா அவ்வளோதான். சீஸி டோஸ்ட் சாண்ட்விச். டோஸ்ட்டு மேக் பண்ணுவோமா? என்னங்க சூடாகுது. என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. வச்சு அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான். என்னங்க நடந்துச்சு இப்போ? ஃபீட் மீயா ஃபீட் த பேபி மான்ஸ்டர். இங்கே என்னங்க இது? நான் சாப்பிட்றது ஒரு குத்தமாடா? நேற்றெல்லாம் ஒன்றுமே சாப்பிடல. முந்தா நேற்று ஒன்றும் சாப்பிடல. இது என்னங்க உள்ளே போய்கிட்டே இருக்குது. போவோமா வேணாமா? சரி எதுக்கும் போவோம். ட்ராப்பாக இருக்குமோ? என்னங்க மூடிட்டாங்க.
என்ன இது என்னங்க ப்ளூ கலரில் இருக்குது. ஐஸாக இருக்குது. ஒருவேளை ஃப்ரோசன் வேர்ல்டு கம்ட்டோமோ, டிஸ்னி ஃப்ரோசன் இருக்குமே அது மாதிரி. பேபி சிட்டர் வாண்டடா. எனக்கு புரிஞ்சு வச்சுங்க, இது மாதிரி எல்லா பேபி சிட்டரையும் கூப்பிட்டு சித்திரவதைப்படுத்துகிறேன். இது என்னங்க 2 for 2 ரீச்சா? சரி, இந்த பேபி சிட்டர் போஸ்டரே ஃபாலோ பண்ணி போனால் வழி கிடைக்கும்னு நினைக்கிறேன். இது என்னது? இங்கே பாருங்க, கோழி. கொஞ்சம் எங்கேயாவது கல் இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, சமைச்சு சாப்பிட்றலாம். இது என்னது? இங்கே ஒரு பேபி சிட்டர் போஸ்ட்ரு, இங்கே ஒரு போஸ்ட்ரு. நான் ஃபாலோ பண்ணிட்டு போனால் எங்கேயாவது லீடு கிடைக்கும்னு நம்புகிறேன். கிடச்சா நல்லது. போவோம், பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. இந்த சைடு ஒன்றும் இல்லை. இந்த சைடு வந்தோம்னா இங்கே என்னங்க, இங்கே ஒட்டி இருக்குது. இங்கே கண்டுபிடிச்சிட்டேங்க, வந்துட்டோம். கடைசியாக வந்து சேர்ந்துட்டோம். பால் டப்பா. இது எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டி இருந்திருக்குன்னு பாருங்கள். இப்படியோ சுற்றி வழியை கண்டுபிடிச்சி வந்துட்டேன். எது 10th? இப்போ நம்ம இருந்தது 9th? எப்படா? இல்லை ஏங்க, வாய்ப்பே இல்லை. இங்கே வெளியில் அப்படி வெயில் கொளுத்துது. உள்ளே ஒரு ஃப்ரீசிங், ஒரு ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குங்க உள்ளே. விடுங்க, இதுதான் லாஸ்ட் நாள். எப்படியாவது என்னங்க அது? டே தம்பி இந்தாடா சாப்பிட்றாடி. இந்தாடா சாப்பிட்ற தம்பி. டி அப்படிலாம் வைக்காதடா கண்ணா, பயமாக இருக்குடா எனக்கு. ஏண்டா நீ வேறு சேஞ்சிங் டேபிளா? டி நான் அதை என்ன வேணால் பண்ணுறேன்டா. அதோ சும்மா போன வாட்டி இது பண்ணியிருப்பேன், விளையாட்டுக்காக பண்ணது. சீரியஸாக எடுத்துட்டு அண்ணன் எதுவும் பண்ணிடாத டி. வேறு ஏண்டா டி தம்பி பயன்படுத்துகிற? அது என்னங்க, டாய் பாக்ஸ்லேருந்து பறக்குது. டி மறைஞ்சு போயிட்டேன். இந்தா இருக்கேங்க. பிரேக் த எமர்ஜென்சி கிளாஸ் அப்ஸ்டர்ஸா? இது வேறு ஏதோ மறைச்சிக்கிட்டு இருக்கேன். டக்குன்னு போகணும், நம்ம அதை எடுக்கணும். இப்போதே நம்ம உயிருக்கு உத்தரவாதம். இந்த ரூமில் இருக்குமோ? இருங்க, இந்த ரூம்லேயே எதுக்கு பார்ப்போம். டீ தள்ளுறா விளாடாமல், அந்த சைடு போய் விளாட்றா. எமர்ஜென்சி கிளாஸ் உடைங்க. ஸ்பெசிஃபை த பேபியா? அந்த சாத்தா குழந்தை எங்கே இருக்குது? சாத்தா பறந்துச்சுங்க. நான் உயிரோடு இருக்கா? என்னங்க தூங்கிட்டு இருக்கேன். நீலாம் போன ஸ்பீடுக்கு நேரம் அவ்வளோதான், மண்டலம் உடஞ்சிருக்கணும். நீ என்னமா சொல்கிறா தூங்கிட்டு இருக்க? டே தம்பி, உனக்கு பர்மனெண்ட்டாக நான் கதை சொல்லிக்கிட்டே இருக்கேன்டா. என்னை தயவு செஞ்சு விட்டுரு, ஓகேவா? நான் உயிரோட மட்டும் விட்டேன்னா உனக்கு கதை பிடிச்சிக்கிட்டே இருப்பேன்னா நீ அப்படியே நான் உயிரோட விட்டுக்கிட்டே இருப்பேன். பின்னாடி போய் போச்சு. 2 சைடும் அண்ணன் கட்டிட்டேன் இங்கே. தம்பி அண்ணனை விட்டுறடா, அவனை பார்த்தாலே பயமாக இருக்குடா. செட்டில் பேபியா? சார் ஸ்டோரி டைமா? தம்பி பேபி இன் காட் இந்தாடா. தயவு செஞ்சு எதுவும் பண்ணிடாதடான்னு புட்டு த கரெக்ட் பசி. இந்த கடைசியாக இந்த ஆட்டுக்குட்டிதே இருக்குது. நான் தான் பலியாடா உனக்கு. த பிரின்ஸ் இந்த ஷீப்பா? இதையும் படிக்கிறேன். இந்த கதையை சீக்கிரம் முடிக்கவும் பயமாக இருக்குது. என்னடா சும்மாசன மாதிரி இருக்குது. நான் ஒரு அடிமடா, தயவு செஞ்சு விட்டுருடா. ஏன்னா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. சூரியனா அது? டே தம்பி, அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போ. ஸோ கைஸ், இதோட பார்ட் 1 முடிஞ்சுது. பார்ட் 1 மொத்த கேமும் முடியலை. பார்ட் 1 உங்களுக்கு பார்ட் 2 வேணும்னு நினச்சிங்கன்னா, இல்லாட்டி வேறு ஏதாவது கேம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு 50 லைக் அப்புறம் சப்ஸ்கிரைப் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான் கைஸ், பாய்.